நம்ம போன வீடியோல வந்துட்டு இந்த புல்லிஷ் கேண்டில் வந்துட்டு எப்படி ஃபார்ம் ஆகுது, அது லோ எங்க இருக்கும், ஹை எங்க இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்தோம். நம்ம இப்போ வந்துட்டு பேரிஷ் கேண்டில் வந்துட்டு எப்படி ஃபார்ம் ஆகும், அதோட ஹை லோ எல்லாம் எப்படி இருக்கும், எங்க போயிட்டு க்ளோஸ் ஆகும் அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம இந்த புல்லிஷ் பேரிஷ்க்கு வந்துட்டு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான். போன எக்ஸாம்ல வந்துட்டு அவன் வந்துட்டு 60% ஸ்கோர் எடுத்திருக்கான். ஓகேங்களா? ஆனா இந்த எக்ஸாம்ல வந்துட்டு அவன் 90% ஸ்கோர் வாங்கியிருக்கான். ஓகேங்களா? ஸோ அவனோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு கிரீன்ல இருக்கு. அதாவது அடுத்த இதுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டு அவன் வந்துட்டு டெவலப் ஆயிட்டு போயிருக்கான். மேல போயிருக்கான். ஓகேங்களா? ஸோ உங்களோட புல்லிஷ் கேண்டிலும் அதே தான். ஓகேங்களா? ஓப்பன் வந்துட்டு 60ல இருந்தது. இப்போ க்ளோஸ் வந்துட்டு 90ல ஆயிருக்கு. ஓகேங்களா? அவனோட ஸ்கோர் வந்துட்டு அப்போ ஸ்கோர் பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்குறப்போ. ஓகேங்களா? அதே பேரிஷ் கேண்டில் வந்துட்டு நம்ம பார்க்குறப்போ போன போன எக்ஸாம்ல வந்துட்டு 90% வாங்கின ஸ்டூடெண்ட்டு இந்த எக்ஸாம்ல 60% வாங்கியிருப்பான். ஓகேங்களா? ஸோ அவனோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு டவுன்கிரேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? கம்மியாயிருச்சு அவனோட பர்ஃபார்மன்ஸ். நெகட்டிவ் growth தான் அவன் காமிச்சிருக்கான். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு இந்த பேரிஷ் கேண்டில் ஸ்டிக்குக்கும் புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்குக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் தான். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பேரிஷ் கேண்டில் ஸ்டிக் வந்துட்டு நம்ம அந்த டைம் அண்ட் ப்ரைஸ் சார்ட் கம்பேரிசனில் போயிட்டு எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத வச்சு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்காக எப்பவுமே வந்துட்டு புல்லிஷ் கேண்டில் வந்துட்டு நமக்கு ஓப்பன் கீழே இருக்கும், க்ளோஸ் மேலே இருக்கும். பேரிஷ் கேண்டில் வந்துட்டு ஓப்பன் மேலே இருக்கும், க்ளோஸ் கீழே இருக்கும். ஆப்போசிட்டாக இருக்கும் ரெண்டுமே. ஓகேமே, இந்த ஹை அண்ட் லோ ரெண்டுக்கும் சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? லோனா லோ பாயிண்ட்ல இருக்கும், ஹைனா கேண்டில் எங்கே அந்த 5 மினிட்ஸ்ல எந்த பாயிண்ட் வரைக்கும் ஹை போச்சு அது வந்துட்டு ஹையாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ அதே மாதிரி டைம் ப்ரைஸ் சார்ட்டில் வந்துட்டு நம்ம போயிட்டு வரைஞ்சிருவோம். ஃபஸ்ட்டு ஓகே, ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 1002 ருபீஸில் இருக்குது. ஓகேங்களா? இங்கே தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது ப்ரைஸு. ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, ஓப்பன் ஆகிட்டு என்ன பண்ணுது, பையர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் மேலே கொண்டு போயிருக்காங்க. மேலே கொண்டு போன பையர்ஸ்னால அதுக்கு மேலே கொண்டு போக முடியல. அங்கேருந்து செல்லர்ஸ் வந்துட்டு செகண்ட் மினிட்லேருந்து கீழே கொண்டு வந்துட்டாங்க 1002க்கு. தேர்ட் மினிட்ல வந்துட்டு 1001க்கு வந்துருச்சு. ஃபோர்த் மினிட்ல 1999 வரைக்கும் வந்துருச்சு. ஓகேங்களா? ஃபிஃப்த் மினிட்ல என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் பையர்ஸ் வந்துட்டு கண்ட்ரோல் எடுத்து என்ட்ரி எடுத்து அவன் வந்துட்டு மேலே கொண்டு போயிட்டு 1000 ருபீஸில் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு ஓப்பன் வந்துட்டு இங்கே இருக்கு. ஓகே ஓகே, ஓப்பன் இங்கே இருக்கு, ஹை வந்துட்டு இங்கே இருக்கு. ஓகே, ஸோ லோ வந்துட்டு இது. ஓகே, க்ளோஸ் வந்துட்டு இங்கே ஆயிருக்கு. ஓகேங்களா? க்ளோஸ் வந்துட்டு இங்கே ஆயிடுச்சு. ஓகே, இதை நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம கேண்டில் ஸ்டிக்கோட ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்து வர்றதுன்னு பார்ப்போம். இப்போ வந்துட்டு நான் போயிட்டு ஒரு லைன் போட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கேண்டில் ஸ்டிக்கில் நம்ம வந்துட்டு பாடி வந்துட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் வந்துட்டு நமக்கு கேண்டில் ஸ்டிக்கோட பாடியாக வந்துட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸுக்கு இடையில இருக்கிறத வந்துட்டு நான் வந்துட்டு பாடி எடுத்துக்கிட்டேன். ஹை அண்ட் லோ வந்துட்டு நான் வழக்கம் போல் அதே மாதிரி வந்துட்டு நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் ஹை போயிருக்கு, இங்கே வந்துட்டு இது வரைக்கும் லோ போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த பேரிஷ் கேண்டில் ஸ்டிக் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை நல்லா போட்டுக்கணும். வழக்கம் போல் நான் கனெக்டே பண்ணல. ஓகே, ஸோ இப்படி போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்துட்டு நமக்கு அந்த பேரிஷ் கேண்டில் ஸ்டிக் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ மேலே ஓப்பன் வந்துட்டு மேலே ஆயிருக்கும், ஆயிட்டு செல்லர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பைஸ் மேலே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் செல்லர்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துட்டு உங்களுக்கு கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டு கடைசியில் பையர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பை பண்ணி மேலே கொண்டு போயிட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் அதோட 5 மினிட்ஸ் கேண்டில் வந்துட்டு நடக்கிறது. ஓகே, ஸோ இது வந்துட்டு எல்லாத்துக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு இப்போ
புல்லிஷ் கேண்டில்ல என்னென்ன டைப் வந்துட்டு இருக்குன்றத பார்த்துருவோம். ஓகேங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். நம்ம வந்துட்டு அ அதிலேயே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சிரும். ஸோ நான் வழக்கம் போல என்ன பண்றேன், போயிட்டு இங்க வந்துட்டு இது வந்துட்டு நீங்களா வந்துட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஒரு கேண்டிலோட பாடி. ஓகே. நான் விக் வந்துட்டு இப்படி போடுறேன். ஸோ நான் வந்துட்டு விக் வந்துட்டு இப்படி போடுறேன். ஓகேங்களா? இது வந்துட்டு க்ளோஸ். ஓகே. ஸோ இது நல்லா போடுறேன். இப்பதான் வந்துட்டு கரெக்டாக வரும். ஸோ இது கேண்டிலோட பாடி. இது வந்துட்டு விக்கு. ஓகே. இது வந்துட்டு ஒரு விக். நான் போட்டால் மட்டும் இந்த விக்கு வரவே வராது. ஐயோ போ. ஸோ இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம போன கேண்டில் ஸ்டிக் வந்துட்டு பார்த்தோம்னா விக்கு வந்துட்டு கம்மியாக இருக்கும். மேலேயும் கீழேயும் ஒரே சைஸில் இருக்கும். ஆனால் இது வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஸ்டிக்கில் விக்கு வந்துட்டு அதிகமாக இருக்கு. மேலே கொஞ்சம் கம்மியான சைஸில் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது என்னன்னா இங்கே ஓப்பன் ப்ரைஸ் வந்துட்டு ஓப்பன் ஆயிட்டு செல்லர்ஸ் ரொம்ப தூரம் கீழே கொண்டு போயிருக்காங்க. ஆனால் அங்கிருந்தே பையர்ஸ் வந்துட்டு நல்லா கண்ட்ரோல் எடுத்துட்டு வந்து மேலே வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது என்னன்னா இது ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்குக்கான ஒரு அறிகுறி தான். ஓகேங்களா? அடுத்தது நான் இன்னொரு கேண்டில் ஸ்டிக் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு பாருங்க. இப்படி இருக்கு. ஓகே. இது வந்துட்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஒரு நிமிஷம். இங்கே போடுறேன். இங்கே போடுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு இப்படி இருக்கு. ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு விக்கு வந்துட்டு இங்கே மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு புல்லிஷ் ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்கா அப்படிங்கிறத வந்துட்டு பார்ப்போம். இது என்ன இருக்கு இங்க வந்துட்டு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆச்சோ அங்கிருந்தே பையர்ஸ் கொண்டு போயிருக்காங்க. செல்லர்ஸ் வந்துட்டு கண்ட்ரோல் எடுக்கவே இல்லை. ஓகேங்களா? மேலேயே கொண்டு போயிருக்காங்க. ஃபுல்லா மேலே கொண்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? ஆனா அங்கிருந்து என்னாச்சு செல்லர்ஸ் ரொம்ப தூரத்துக்கு கீழே இறக்கி கொண்டு வந்து ஒரு இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு 50% வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் பாடியோட கம்பேர் பண்றப்போ. ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு நீங்க எப்படி வந்துட்டு கண்டுபிடிப்பீங்க? இது பையர்ஸ் கண்ட்ரோல் இருக்காங்களா செல்லர்ஸ் கண்ட்ரோல் இருக்காங்களா? நீங்க பார்க்க போனா இது கிரீன் கலர் கேண்டில் தான். ஓகேங்களா? ஆனா இது நீங்க இப்படி பார்க்குறப்போ உங்களோட ஒரு ஒரு சின்ன உங்களுக்கு டவுட் வந்திருக்கும் இல்லைங்களா? என்னடா இது நமக்கு செல்லர்ஸ் இதில் அதிகமாக இருப்பாங்க போல அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்கும். ஏன்னா செல்லர்ஸ் இங்கிருந்து இது வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்துட்டு இங்கே ஒரு 1000 ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு 1000. ஓகே. இது வந்துட்டு இது வந்துட்டு ஒரு 995. ஓகேங்களா? ஒரு 995. ஓகே. இது வந்துட்டு இந்த லெவல் ஓப்பன் வந்துட்டு 990. ஓகேங்களா? 990. ஓகே. ஸோ நீங்கள் இப்போ பாருங்க பையர்ஸ் வந்துட்டு 990லேருந்து 1000க்கு போயிட்டு கடைசியில் 995க்கு வந்துட்டு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ஸோ இதுக்கும் உள்ள வித்தியாசம் 5 ருபீஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 5 ருபீஸில் வந்துட்டு பையர்ஸ் சேமாக இருக்காங்க. அதே மாதிரி செல்லர்ஸ் பாருங்க 1000லேருந்து 995க்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அவங்களும் வந்துட்டு 5 ருபீஸ்க்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு நமக்கு பையர்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கிரீன் கலரில் ஃபார்ம் ஆயிருந்தாலும் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்துட்டு ஈக்குவலாக தான் இருக்காங்க. இங்கே பையர்ஸ் மேலே ப்ரைஸ் மேலே கொண்டு போகப்போ செல்லர்ஸ் வந்துட்டு அவங்க கண்ட்ரோல் எடுத்து கேண்டில் வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க கீழே. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த ட்ரேடெல்லாம் எடுக்கிறப்ப இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் வந்தால் நீங்கள் வந்துட்டு உஷாராக ட்ரேட் பண்ணணும். இது வந்துட்டு ஒரு ரிவர்சலுக்கான அறிகுறியாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ நம்ம அடுத்த கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேட்டை பார்ப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ இப்படி இருக்கு. ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு சின்ன பாடி இருக்கு. ஓகே. இது வந்துட்டு இங்க வந்துட்டு ஒரு சின்ன விக் இருக்கு.
விக் இப்படி போடுறேன் ஓகேங்களா, பெரிய விக்காக போடுறேன். இங்கே ஒரு விக் இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் ஒரு விக் ஃபார்ம் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு என்ன, இது கிரீன் கலர் கேண்டில் தான். இங்கே பையர்ஸ் இருக்காங்க தான். ஆனால் இதோட பிஹேவியர் எப்படி ஆயிருக்கு, மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதுலேருந்து செல்லர்ஸ் கீழே கொண்டு வந்திருக்காங்க. அதையும் தாண்டி பையர்ஸ் வந்துட்டு கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஓகேங்களா. கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே ரொம்ப தூரம் கொண்டு போயிருக்காங்க. ஆனால் செல்லர்ஸ் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு கீழே ரொம்ப தூரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது நம்ம வந்துட்டு ஒரு ப்ரைஸ் லெவலில் வச்சு பார்க்கணும்னா அதே சேம் இங்கே 1000 போட்டுக்கோங்க ஓகேவா. இங்கே 995 போட்டுக்கோங்க, இங்கே 990 போட்டுக்கோங்க. இங்கே ஓப்பன் ப்ரைஸும் வந்துட்டு நீங்கள் ஒரு 993 போட்டுக்கலாம் ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஓகே. ஷிட் ஓகே. ம் இப்போ வந்துட்டு இது ஹை, இது க்ளோஸ், இது ஓப்பன், இது லோ ஓகேங்களா. ஸோ பையர்ஸ் வந்துட்டு 990லேருந்து கண்ட்ரோல் பண்ணி 1000 வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு 995ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஆனால் இங்கே பாருங்க, உங்களுக்கு ஓப்பன் ப்ரைஸ் அண்ட் க்ளோஸ் ப்ரைஸ் பாருங்க, நேரோ ரேஞ்சில் தான் இருக்குது ஓகேங்களா. இது ஒன்றும் பெரிய கண்ட்ரோல் இல்லை அவங்க பையர்ஸ் ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே பாருங்க, செல்லர்ஸ் வந்துட்டு இங்கே கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் எப்போ மேலே போகிறப்பெல்லாம் வந்துட்டு கீழே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்து கீழே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்துட்டு நம்ம வந்துட்டு உஷாராக தான் இருக்கணும். இதை வச்சுட்டு நம்ம எந்த எந்த இடத்துல வருதுங்கிறது வந்துட்டு கேண்டில் ஸ்டிக் வந்துட்டு முக்கியம் சார்ட்டில் ஓகேங்களா. நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு கண்டினியூஸாக டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்தால் நீங்கள் போயிட்டு உடனே வந்துட்டு ஓகே ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துட்டு நம்ம எடுக்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ ஏன்னா இன்னும் செல்லர்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க ஓகேங்களா. நான் என்ன சொல்கிறேன்னா, வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இப்படி இப்படி வந்துக்கிட்டே இருக்கு ஓகேங்களா, டவுனில் வந்துக்கிட்டே இருக்கு ஓகேங்களா. டவுன் ஆகிட்டு வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, இந்த கேண்டில் ஸ்டிக் இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு ஓகேங்களா, புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் தான் ஓகே. இங்கே பையர்ஸ் வந்துட்டு இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணி மேலே கொண்டு போயிருக்காங்க. ஆனால் அதே செல்லர்ஸ் மறுபடியும் கண்ட்ரோல் பண்ணி கீழே தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னும் நம்ம வந்துட்டு செல்லர்ஸ் வந்துட்டு இன்னும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அவங்க இன்னும் வந்துட்டு டாமினண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்ட்டில் ஓகேங்களா, சார்ட்டில் பார்க்குறப்போ. ஸோ நீங்கள் வந்துட்டு இது புல்லிஷ் கேண்டில் வந்துருச்சு, க்ரீன் கேண்டில் வந்துருச்சு அப்படின்ட்டு போயிட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது ஓகேங்களா. இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் வந்தாலும் இது வந்துட்டு நீங்கள் உஷாராக இருக்கணும். இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் கிடையாது. நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்த கேண்டில் ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்துட்டு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் ஓகே. ஓகே, நான் அடுத்தது வந்துட்டு என்ன பண்ணுறேன், அதே தான். சரி ஓகே, வந்துட்டு நான் இந்த மாதிரி போடுறேன் ஓகேங்களா. ஓகே, ஸோ இதுதான் இந்த சிலுவ மாதிரி இருக்கு ஓகேங்களா. இதை தான் வந்துட்டு எல்லாம் நம்ம டோஜி கேண்டில் ஸ்டிக்னு சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு என்ன அர்த்தம்னா, ஓப்பன் ஆன இடத்துலயே தான் ப்ரைஸ் க்ளோஸ் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ ஓப்பன் ஆகிட்டு செல்லர்ஸ் கீழே கொண்டு போயிருக்காங்க, ஆனால் பையர்ஸ் வந்துட்டு அங்கேருந்து மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு கடைசியாக செல்லர்ஸ் வந்து இங்கே என்ட்ரி ஆகிட்டு கொண்டு வந்து கீழே தான் ஓப்பன் எங்கே ஆச்சோ அதே இடத்துல வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு பையர் செல்லர்ஸ் ரெண்டு பேருமே வந்துட்டு இங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஓகேங்களா. இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்துட்டு ரெண்டும் சேம் ப்ரைஸில் தான் இருக்குது. அதனால இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு பாடி மாதிரி நம்ம வந்துட்டு போட முடியாது. இதனால தான் வந்துட்டு இது ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி காட்டுவாங்க ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்துட்டு நிறைய இடத்துல வரும் சார்ட்டில். இது வந்தோடனே போயிட்டு நீங்கள் ஓகே இதெல்லாம் வந்துட்டு ரிவர்சல் சிக்னலு அப்படிங்கிறதுக்காகலாம் வந்துட்டு நீங்கள் போயிட்டு ட்ரேட் எடுக்கக்கூடாது. இதுவும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் சிக்னல் கிடையாது ஓகேங்களா. இதை வந்துட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இதே தான் வந்துட்டு பேரிஷ் சிக்னல் இருக்கும் ஓகேங்களா. நம்ம பேரிஷ் கேண்டில் வந்துட்டு எது ஸ்ட்ராங்கான கேண்டில்னு பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ ஒரு பேரிஷ் கேண்டில் வந்துட்டு இங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு ஃபார்ம் ஆயிருக்கு, இங்கேயே வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு, இங்கே வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு ஓகேங்களா.
ஓகே. பேரிஷ் கேண்டிலுக்கு வந்துட்டு ஓப்பன் வந்துட்டு இங்க இருக்கு. ஓகேங்களா? இதுதான் ஓப்பன், இதுதான் க்ளோஸ். என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஓப்பன் ஆன இடத்துல இருந்து பையர்ஸ் வந்துட்டு மேல கொண்டு போயிருக்காங்க. ஆனா செல்லர்ஸ் அக்ரெசிவா வந்துட்டு ரொம்ப தூரம் கீழ கொண்டு வந்துட்டு, கொஞ்சம் கடைசில ஒரு பையர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில். ஓகே. அ இன்னொரு டைப் சொல்றேன். இதுவும் வந்துட்டு இப்படி இருக்கு இல்லைங்களா? இந்த இது மர்கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஓப்பன் ஓப்பன் ஆன இடத்துல இருந்து மேலேயே போயிருக்க மாட்டாங்க. பையர்ஸே இருந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபுல்லா செல்லர்ஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இதுவும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் தான். ஓகேங்களா? அடுத்தது என்னது? அ நம்ம இப்படி இப்படி போடுவோம். ஓகேங்களா? இத சொல்றேன். ஸோ இது வந்துட்டு இது இருக்கிறது இதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டில் தான். ஓகேங்களா? பையர்ஸ் மேல கொண்டு போயிருக்காங்க. ஆனா செல்லர்ஸ் அக்ரெசிவா வந்துட்டு ஓப்பன் பிரைஸுக்கு வந்துட்டு இருந்து கீழ கொண்டு வந்திருக்காங்க. அங்க வந்துட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? நம்ம அடுத்தது இப்படி வரும். ஓகே. இது வந்துட்டு பாடி. இது வந்துட்டு விக். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு என்ன சொல்லுவீங்க? ஓப்பன் ஆன இடத்துல இருந்தே வந்துட்டு கீழ கொண்டு வந்திருக்காங்க. ஆனா கீழ கொண்டு வந்த செல்லர்ஸ் இங்க வந்துட்டு இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுக்கு மேல பையர்ஸா வந்துட்டு டேக் ஓவர் பண்ணிட்டு கொண்டு போயிட்டு சென்டர்ல கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேண்டல்ஸ்டிக் வந்தா நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் கிடையாது. இது வந்துட்டு நீங்க பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது அதே மாதிரி இப்படி போடுவோம். ஓகே. இப்படி இருக்கும். ஓகேங்களா? இதுவும் அப்படிதான். இதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் கிடையாது. இது ஏதோ ஹேமரோ ஹேங்கிங் மேனோ ஏதோ சொல்லுவாங்க. பேட்டர்ன்ல என்ன வேணா இருக்கட்டும். நீங்க வந்துட்டு அதோட பிஹேவியர் மட்டும் பாருங்க. ஓகேங்களா? நம்ம பேட்டர்னை பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு நிறைய லாஸ் தான் வரும். நீங்க பேட்டர்ன் பார்க்கறது ஓகே தான். அதெல்லாம் எங்க ஃபார்ம் ஆகுது, எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதுங்கிறது இருக்கு இல்லைங்களா? இது போயிட்டு ஒரு மார்க்கெட் டாப்ல ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா, இந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா ஓகே. இது மார்க்கெட் பாட்டம்ல வந்துட்டு இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா, இது வந்துட்டு நம்ம இத ஒரு பேரிஷ் சிக்னலா எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஒரு ஒரு கேண்டிலையும் வந்துட்டு நம்ம பார்க்கணும். இந்த கேண்டில் எல்லாம் வந்துட்டு நம்ம கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் கூட போயிட்டு நம்ம கம்பேர் பண்ணுவோம். அதே அதே மாதிரி போய் சார்ட்லயும் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அப்பதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். இது வந்து நான் சொன்னது தியரி மாதிரி தான் இருக்கும். நம்ம அடுத்த வர ஒரு ஒரு வீடியோல வந்துட்டு நம்ம கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னுக்கும் நம்ம சார்ட் பேட்டர்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதோட கேரக்டரிஸ்டிக் என்னங்கிறதையும் பார்ப்போம். அதை பார்த்துட்டு அதோட சார்ட்ல போயிட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? எங்க ஃபார்ம் ஆயிருக்கு, அங்க ஃபார்ம் ஆனதுனால என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்துட்டு இது எதனால இப்படி நான் பண்றேன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறேன்னா, உங்களுக்கு நல்லா அத பத்தின ஒரு புரிதல் வரும். நீங்க வெறும் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னையோ, இல்ல ஒரு சார்ட் பேட்டர்னையோ வச்சுட்டு நீங்க ட்ரேட் பண்ண மாட்டீங்க இனிமேல். ஓகேங்களா? ஸோ நீங்க இதோட ஃபுல் பிஹேவியரோட தான் வந்துட்டு நீங்க பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுவீங்க. இந்த வீடியோ சீரிஸ் முடியும்போது இன்னும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். வால்யூம் எல்லாம் இன்னும் ஆட் பண்றப்போ, இன்னும் அந்த வால்யூம் கான்செப்ட்டுக்குள்ள நம்ம இன்னும் போகவே இல்ல. கேண்டில் ஸ்டிக்கை ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம். அதுதான் நமக்கு வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷன். அந்த பேஸ் வந்துட்டு நம்ம கரெக்டா செட் பண்ணாதான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். அந்த அடுத்த லெவல்ல அதுக்கு அடுத்த லெவல் தான் வந்துட்டு வால்யூம்க்கு உள்ள வந்துட்டு நம்ம போய் என்ன நடக்குதுங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே. நன்றி.